5 வயசுல அப்பா இறந்து போனாலும் என்னால சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இல்லைன்னதுனால தான் இன்னைக்கு உலக தலை சிறந்த பவுலர் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா பும்ரா இல்லாத ஒரு லிஸ்ட் கண்டிப்பா இருக்கவே இருக்காதுங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, கிரிக்கெட் விளையாடுறதுக்குன்னு எவ்வளவு பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கடா, நானே நிறைய பேரை பாக்குறேன், ஆனா உன்னால உள்ள போக முடியாது சொல்லும் போது கூட, மா என்னால கண்டிப்பா போக முடியுமா, உட்காந்துட்டே வந்து ட்ரை பண்ணாம என்னால விட்டுற முடியாதுமா, என்னால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமா விளையாட ஆரம்பிக்கிறாரு. அப்பத்துல இருந்து லோக்கல் மேட்ச் எல்லாமே தும்சம் பண்றாரு. அங்கிருந்து மும்பை இந்தியன்ஸ் உள்ள போயிட்டு அங்கிருந்து இந்தியன் டீம் உள்ள போய்கிறாரு. இந்தியன் டீம் உள்ள போனதுக்கு அப்புறம் வேற ஒரு அவதாரனே சொல்லலாம். அது மட்டும் இல்லங்க, உலகில் தலை சிறந்த பேட்ஸ்மேன் இருந்தாலும் சரி, கடைசி நேரத்துல பவுலிங் போடணும் அப்படின்னா பும்ரா கையில பால் கொடுப்பாங்க. எவ்வளவு பேர் கேப்டனா இருந்தாலும் சரி, பும்ரா இருக்கான் கண்டிப்பா ஜெயிச்சு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொண்டு வந்திருக்காருன்னா அது காரணம் கண்டிப்பா அவரோட திறமை தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம நம்ம டோனி, கோலி, ரோஹித் சர்மான்னு சொல்லிட்டு எவ்வளவு ஃபேன் பேஸ் வச்சு பார்த்திருக்கோம். அந்த மாதிரி நம்ம பும்ராவும் ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. அந்த அளவு ஈக்குவலாவே வச்சிருக்காரு. பும்ரா பிடிக்குன்னா மறக்காம ரெட் கார்ட்டை கமெண்ட் பண்றேங்க.